காலை வணக்கம். என் செல்வங்களுக்கு காலை வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா அவங்க எல்லாம் சமாதானமாக போவாங்கன்னு பார்த்தா சமாதானமாக போவாங்களே தாத்தா? அவர்களுடைய தலையெழுத்து. எப்போது சமாதானத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எஸ், வேண்டுமானால் இப்படி சொல்லலாம்: நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன், உன்னை ஒழித்து விடுவேன். ஆனால் ஏதோ நீங்கள் சமாதானத்திற்கு வர நீங்கள் அழைப்பதால் நான் உங்களிடம் சமாதானத்துக்கு வருகிறேன் என்று கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விழல அப்படின்ட்டு தப்பித்து கொள்ளலாம். அதை விட்டு அக்கப்பக்கம் நம்ம சுற்றி இருப்பவர்கள் நமக்கு உதவிக்கு வருகிறார்களே என்ற களத்தில் சண்டையில் இறங்கிவிட்டால் அவர்கள் கடைசி வரையிலும் நம்மோடு இருக்க மாட்டார்கள். எவ்வளவு நமக்கு ஆதரவு கிடைக்கிறதோ அவ்வளவும் அழுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்குது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்க வேண்டும். செல்வங்களே, விட்டு கொடுக்க வேண்டும். ஆசை யாரை விட்டது? நாம் அக்கப்பக்கம் இருக்கிறவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு நாம் சண்டைக்கு போகலாம், அவர்கள் அழைத்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம். எப்போது அந்த பெரிய மனிதர்கள் ஒரு சமாதானத்திற்கு வாய்ப்பு கொடுத்தார்களோ அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய புத்திசாலித்தனம். சரி, நீங்கள் சமாதானத்துக்கு வர கூப்பிட்டீங்களே, அதனால் நாங்கள் சமாதானத்துக்கு வரோம். வேண்டுமென்றால் எத்தனையோ கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். நீங்கள் அந்த கப்பல்கள் போவதற்கு வழிவிடு என்று சொன்னீர்களே, ஓகே, நீங்கள் சமாதானத்துக்கு வர்றதுனால நான் வழிவிடுகிறேன், எப்பொழுதும் நீங்கள் வாங்க போங்க சொல்லி வைத்து கொள்ள வேண்டும். அவன் என்னென்ன கேட்கிறானோ கொடுத்து விடுங்க. நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அவன் உன்னை அழித்து விட்டு அதையெல்லாம் எடுத்துக்கொள்வான். என் செல்வங்களே, என்ன செய்வது? அவர்களுக்கு புத்தி வேலை செய்யவில்லை. ஆசை அழிவை நோக்கி அழைத்து கொண்டு போகிறது. அது இவர்களுக்கு தெரியவில்லை. ஓகே செல்வங்களே, வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம 4 பேர் சண்டை போடுறோம், நம்மளை 4 பேர் அடிக்க வராங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை யாருன்னா தடுத்து சண்டை போடாதீங்கப்பா, இப்படி போப்பா, அப்படி போ, 2 பேரும் சமாதானத்துக்கு ஒருத்தர் தள்ளி விடும்போது இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்து விட வேண்டாம். அப்போ அவன் தான் நம்மளை பிரித்து விட்டான், நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் பிழைத்து கொள்ளலாம். இல்லை என்றால் இல்லை விடுறான், நான் அவனை அடிச்சிட்றான், அவனை கொண்டுறான்னா, எங்களுக்கு இவ்வளோ பேர் இப்போ பக்கம் போல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்றே சொல்லலாம். அந்த நாடு அழியப் போவதில்லை. அந்நாட்டு தலைவர்கள் தான் அழியப் போகிறார்கள். எஸ், நாம் அழிந்து விட்ட பிறகு சொத்துக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்துக்கள் எல்லாம் இருப்பது நமக்காக. அதுக்காக தான் நம்ம சண்டை போடுகிறோம். நாமே இல்லை என்றால் அந்த சொத்துக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் புத்திசாலித்தனமாக சமாதானத்தை நாடி செல்வது தான் நல்லது என்று நான் சொல்லுகிறேன். ஓகே செல்வங்களே, பார்ப்போம்.